Hi children, welcome to Math Rhythm. This is chapter 2 Polynomials of class 9 CBSE. இந்த வீடியோல நம்ம exercise 2.4ல question number 9 and 10 solve பண்ணலாம். So question number 9 நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? Verify x cube plus y cube is equal to x plus y into x square minus xy plus y square னு கொடுத்திருக்காங்க இல்லையா? அதே மாதிரி அதுல செகண்ட் சப்டிவிஷன் வந்து x cube minus y cube is equal to x minus y into x square plus xy plus y square னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ இத நம்ம வெரிஃபை பண்ணனும். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்துக்கலாம். x cube plus y cube is equal to x plus y into x square minus xy plus y square னு வெரிஃபை பண்ண சொல்லிருக்காங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ணனும்னா x plus y whole cube ஐடென்டிட்டி எடுத்துக்கலாம். x plus y whole cube is equal to x cube plus y cube plus 3xy into x plus y. கரெக்டா? இப்போ நமக்கு சம்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடுல x cube plus y cube மட்டும் இருக்கா? அப்போ நம்ம இந்த ஐடென்டிட்டில x cube plus y cube மட்டும் ஒரு சைடு வச்சிட்டு ரிமைனிங் டர்ம்ஸ் எல்லாம் இன்னொரு சைடு கொண்டு போயிரலாம். ஓகேவா? இப்போ x cube plus y cube plus 3xy into x plus y வந்து x plus y whole cube ஆ? ஓகே. இப்போ நான் என்ன பண்றேன்? இந்த x cube plus y cube மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடுல வச்சிட்டு இந்த டேர்மை ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிரறேன். இப்போ x cube plus y cube மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சிட்டேன். இந்த 3xy into x plus y நான் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிட்டேன். ஓகேவா? அப்ப -3xy into x plus y ன்னு வந்துருமா? ஓகே. இப்போ இந்த ரெண்டு டேர்ம்லயும் காமன் டேர்ம் என்ன இருக்கு? x plus y இருக்கா? சோ x plus y நம்ம அவுட் சைடுல எடுத்துறலாம். சோ this is equal to x plus y into இதுல ஃபர்ஸ்ட் டேர்ம் x plus y whole cube இருக்கா? இதுல x plus y அவுட் சைடுல எடுத்துட்டா நமக்கு x plus y whole square கிடைக்குமா? சோ x plus y whole square minus second term 3xy into x plus y இருக்கா? இதுல நம்ம x plus y அவுட் சைடுல கொண்டு வந்துட்டோம். அப்ப நமக்கு 3xy மட்டும் இருக்கும். கரெக்ட்டா? சோ 3xy. ஓகேவா? இப்போ நமக்கு x cube plus y cube is equal to x plus y into x plus y whole square minus 3xy ன்னு வந்திருக்கா? ஓகே. அது அப்படியே நான் இங்க எழுதி இருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த x plus y whole square ஓட ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். x plus y whole square expand பண்ணா நமக்கு என்ன ஆன்சர் வரும்? x square plus 2xy plus y square னு வருமா? இந்த எக்ஸ்பான்ஷனை நம்ம இங்க அப்ளை பண்ணலாம். ஓகேவா? so this is equal to x plus y into x square plus 2xy plus y square minus 3xy. புரியுதா என்ன பண்றோம்ட்டு? ஃபர்ஸ்ட் இந்த x plus y whole squareக்கு என்ன எக்ஸ்பான்ஷனோ அதை எழுதியிருக்கேன். அப்புறம் நமக்கு -3xy இருக்கு, அதையும் எழுதியிருக்கேன். ஓகேவா? இப்போ இதை சால்வ் பண்ண நமக்கு என்ன ஆன்சர் வரும்? ஃபர்ஸ்ட் x plus y அப்படியே இருக்கும். நெக்ஸ்ட் வித்தின் பிராக்கெட் x square, இங்க +2xy இருக்கு, இங்க -3xy இருக்கு. அப்போ +2xy -3xy நமக்கு -xy ன்னு வரும் இல்லையா? ஸோ -xy நெக்ஸ்ட் +y square இருக்கு. ஓகேவா? ஸோ x cube plus y cube is equal to x plus y into x square minus xy plus y square ன்னு வெரிஃபை பண்ணியாச்சா? சம்ல என்ன வெரிஃபை பண்ண சொல்லிருக்காங்க? x cube plus y cube is equal to x plus y into x square minus xy plus y square ன்றதை வெரிஃபை பண்ண சொல்லிருக்காங்க இல்லையா? ஸோ நம்ம அதை வெரிஃபை பண்ணிட்டோம் இல்லையா? hence it is verified. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் ஒன் போலாமா? இப்போ நெக்ஸ்ட் ஒன் நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? x cube minus y cube is equal to x minus y into x square plus xy plus y square ன்னு வெரிஃபை பண்ண சொல்லிருக்காங்க. ஓகேவா? சோ இப்போ நம்ம இதுக்கு எந்த ஐடென்டிட்டி எடுத்துக்கலாம்னா x minus y whole cube எடுத்துக்கலாம். அப்ப x minus y whole cube is equal to x cube minus y cube minus 3xy into x minus y. கரெக்ட்டா? So x cube minus y cube minus 3xy into x minus y is equal to x minus y whole cube ஆ? இப்போ சம்ல நமக்கு x cube minus y cube தான் LHSல வச்சிருக்காங்க. சோ நம்ம இந்த x cube minus y cube மட்டும் LHSல வச்சிட்டு இந்த -3xy into x minus y RHSக்கு கொண்டு போயிரலாம். ஓகேவா? அப்போ x cube minus y cube is equal to x minus y whole cube. இந்த -3xy into x minus y வந்து RHSக்கு போயிட்டா நமக்கு +3xy into x minus y ன்னு வந்துருமா? சோ +3xy into x minus y. ஓகேவா? இப்போ இது ரெண்டுலயும் காமனா என்ன டேர்ம் இருக்கு? x minus y இருக்கா? சோ x minus y நம்ம அவுட் சைடுல கொண்டு வந்துறலாம். சோ x minus y into இப்போ x minus y whole cubeல இருந்து x minus y அவுட் சைடுல கொண்டு வந்துட்டா ரிமைனிங் நமக்கு x minus y whole square இருக்கும் இல்லையா? சோ x minus y whole square plus
3xy into x minus yல நம்ம x minus y அவுட் சைடில் எடுத்துட்டா நமக்கு ரிமைனிங் 3xy மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ப்ளஸ் 3xy. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு x minus y into இப்போ x minus y ஹோல் ஸ்கொயரோட எக்ஸ்பான்ஷன் என்ன? x minus y whole square is equal to x square minus 2xy plus y square வரும் இல்லையா? ஸோ இப்போ நம்ம x minus y whole squareோட எக்ஸ்பான்ஷன் இங்கே எழுதிக்கலாம். அப்போ x square minus 2xy plus y square அப்புறம் plus 3xy இருக்கு இல்லையா? ஓகே. ஸோ this is equal to x minus y into ஃபர்ஸ்ட் டேர்ம் x ஸ்கொயர் இருக்குது, அது அப்படியே எழுதிக்கலாம். இங்கே மைனஸ் 2xy ப்ளஸ் 3xy இருக்குது, அப்போ ப்ளஸ் xyன்னு வரும் இல்லையா? ஸோ ப்ளஸ் xy ப்ளஸ் y ஸ்கொயர். ஓகேவா? ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நமக்கு x கியூப் மைனஸ் y கியூப்னு இருக்கா? ஓகே. இப்போ கிவன் சம்மில் அதே தான் கொடுத்துருக்காங்க இல்லையா? x கியூப் மைனஸ் y கியூப் இஸ் ஈக்குவல் டு x மைனஸ் y இன்ட்டு x ஸ்கொயர் ப்ளஸ் xy ப்ளஸ் y ஸ்கொயர்னு வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அதை வெரிஃபை பண்ணியாச்சு. ஓகேவா? ஹென்ஸ் it is verified. புரியுதா? நமக்கு ஃபர்ஸ்ட் சம்ல x கியூப் ப்ளஸ் y கியூப் கொடுத்துருந்தாங்க. அப்போ நம்ம x ப்ளஸ் y ஹோல் கியூப் ஐடென்டிட்டி எடுத்துட்டு சால்வ் பண்ணிடலாம். இந்த சம்ல வந்து x கியூப் மைனஸ் y கியூப்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம x மைனஸ் y ஹோல் கியூப் ஐடென்டிட்டி எடுத்து சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த சம்மையே நான் இன்னொரு மெத்தடில் போட்டு காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் சம் நம்ம ட்ரை பண்ணலாம். எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு வெரிஃபை பண்ணணும் இல்லையா? நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ இந்த ரைட் ஹேண்ட் சைடில் நமக்கு ரெண்டு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு இந்த எல்ஹெச்எஸ்ல உள்ள எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் வரணும் இல்லையா? ஸோ இப்போ நம்ம எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் வருதான்னு செக் பண்ணலாம். ஆர்ஹெச்எஸ்ல நமக்கு எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு இருக்கா? அதை எடுத்துக்கலாம். எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இல்லையா? இப்போ நம்ம இதை எப்படி மல்டிப்ளை பண்ணலாம்? ஃபஸ்ட்டு எக்ஸ் இன்ட்டு இந்த செகண்ட் எக்ஸ்பிரஷன், அதுக்கப்புறம் ப்ளஸ் ஒய் இன்ட்டு இந்த செகண்ட் எக்ஸ்பிரஷன் பண்ணணும் இல்லையா? ஸோ எக்ஸ் இன்ட்டு செகண்ட் எக்ஸ்பிரஷன் என்ன இருக்குது? x square minus xy plus y square. Next plus y into second expression x square minus xy plus y square. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போ மல்டிப்ளை பண்ணிடலாம். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் வந்து நமக்கு எக்ஸ் கியூப் வருமா? ஸோ எக்ஸ் கியூப். நெக்ஸ்ட்டு எக்ஸ் இன்ட்டு மைனஸ் எக்ஸ் ஒய் வந்து மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய்ன்னு வருமா? மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் நெக்ஸ்ட்டு எக்ஸ் இன்ட்டு ஒய் ஸ்கொயர் வந்து எக்ஸ் ஒய் ஸ்கொயர்னு வரும். கரெக்டா? நெக்ஸ்ட்டு ப்ளஸ் ஒய்யால் இந்த எக்ஸ் ஸ்கொயரை மல்டிப்ளை பண்ணணும். அப்போ ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய்ன்னு வருமா? ஸோ ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய். நெக்ஸ்ட்டு இந்த ப்ளஸ் ஒய்யால் மைனஸ் எக்ஸ் ஒய்யை மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ நமக்கு மைனஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர்னு வருமா? ஸோ மைனஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் ஒய் இன்ட்டு ஒய் ஸ்கொயர் வந்து ப்ளஸ் ஒய் கியூப். கரெக்டாக? மல்டிப்ளை பண்ணுறது எப்படின்னு கிளியராக இருக்குல்ல? ஓகே. இப்போது ஃபஸ்ட்டு டேர்ம் நமக்கு எக்ஸ் கியூப் இருக்குது, செகண்ட் டேர்ம் வந்து மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் இருக்குது, இங்கே ஒரு டேர்ம் வந்து ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் இருக்குது இல்லையா? ஸோ இது ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இங்கே ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் இருக்குது, இங்கே மைனஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் இருக்குது. ஸோ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம். ஓகேவா? ரிமைனிங் டேர்ம்ஸ் நமக்கு என்னென்ன இருக்குது? எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப். ஓகேவா? வெரிஃபை பண்ணியாச்சா? ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷனையும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் we are getting லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ள எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு எல்ஹெச்எஸ். ஸோ நம்ம ஆர்ஹெச்எஸ்ல உள்ள ரெண்டு எக்ஸ்பிரஷனையும் மல்டிப்ளை பண்ணால் we are getting எல்ஹெச்எஸ்ல உள்ள எக்ஸ்பிரஷன் எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப். ஓகேவா? ஸோ நம்ம எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் கியூப் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணியும் பண்ணலாம், இல்லைனா இந்த மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள ரெண்டு எக்ஸ்பிரஷனை மல்டிப்ளை பண்ணியும் சால்வ் பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம செகண்ட் ஒன்னையும் செக் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷனையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும் இல்லையா? ஸோ ஆர்ஹெச்எஸில் என்ன எக்ஸ்பிரஷன் இருக்கோ அதை எழுதிக்கலாம். எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு, இப்போது எக்ஸால் இந்த செகண்ட் எக்ஸ்பிரஷனை மல்டிப்ளை பண்ணணும் இல்லையா? ஸோ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு இந்த மைனஸ் ஒய்யால் இந்த செகண்ட் எக்ஸ்பிரஷனை மல்டிப்ளை பண்ணணும். அப்போ மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு
இப்போ மல்டிப்ளை பண்ணிடலாம். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் வந்து நமக்கு எக்ஸ் கியூப் வரும். நெக்ஸ்ட்டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஒய் வந்து ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் வரும் இல்லையா? ஸோ ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் சைன் இருக்குது, ப்ளஸ் போட்டுக்கலாம். எக்ஸ் இன்ட்டு ஒய் ஸ்கொயர் வந்து எக்ஸ் ஒய் ஸ்கொயர் வரும். நெக்ஸ்ட்டு நம்ம மைனஸ் ஒய்யால் இந்த 3 டேர்மே மல்டிப்ளை பண்ணிடலாம். மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் வந்து மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய்ன்னு வருமா? மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய். நெக்ஸ்ட்டு மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஒய் வந்து மைனஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர்னு வருமா? ஓகே. நெக்ஸ்ட்டு மைனஸ் ஒய் இன்ட்டு ஒய் ஸ்கொயர் வந்து மைனஸ் ஒய் க்யூப்னு வரும். கரெக்டாக? இப்போ இங்கே ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் இருக்குது, இங்கே மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் இருக்குது, கேன்சல் பண்ணிடலாம். இங்கே ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் இருக்குது, இங்கே மைனஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் இருக்குது, கேன்சல் பண்ணிடலாம். ஸோ ரிமைனிங் டேர்ம்ஸ் என்னென்ன இருக்குது? எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப். ஸோ இதுதான் எல்ஹெச்எஸ்ல நமக்கு கொடுத்துருக்க எக்ஸ்பிரஷன் இல்லையா? ஸோ ஆர்ஹெச்எஸ் சால்வ் பண்ணால் we are getting LHS. hence it is verified. ஓகேவா? ஸோ இப்படியும் சால்வ் பண்ணலாம், இல்லைனா நம்ம எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் கியூப் ஐடென்டிட்டி எடுத்துட்டும் சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. புரியுதா 9th ஒன் எப்படி சால்வ் பண்ணணும்ன்ட்டு? இப்போ 10th சம்முக்கு போகலாமா? இப்போ 10th ஒன்ல ஃபேக்டரைஸ் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. நமக்கு 2 சம் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஒன்று வந்து 27 ஒய் கியூப் ப்ளஸ் 125 ஜெட் கியூப் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சம் வந்து 64 எம் கியூப் மைனஸ் 343 என் கியூப்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம 9th சம்மில் என்ன வெரிஃபை பண்ணோம்? ஃபஸ்ட் சம்மில் வந்து எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு வெரிஃபை பண்ணோமா? செகண்ட் சம்மில் என்ன வெரிஃபை பண்ணோம்? எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு வெரிஃபை பண்ணோம் இல்லையா? ஸோ இந்த 2 ஈக்குவேஷனையும் வச்சு தான் நம்ம இந்த சம்மை சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட் ஒன் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் ஒன்னில் நமக்கு 27 ஒய் கியூப் ப்ளஸ் 125 ஜெட் கியூப்னு கொடுத்துருக்காங்களா? இதை நம்ம எப்படி எழுதலாம்? திஸ் இஸ் ஈக்குவல் டு 27 ஒய் கியூப்னா 3 ஒய் ஹோல் கியூப்னு எழுதலாமா? ஓகே. ப்ளஸ் 125 ஜெட் கியூப்னா 5 ஜெட் ஹோல் கியூப்னு எழுதலாம். கரெக்டாக? இப்போது நம்ம எந்த ஃபார்முக்கு கொண்டு வந்துட்டோம்? எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் ஃபார்முக்கு கொண்டு வந்துட்டோமா? ஓகே. எக்ஸ் இருக்க பிளேஸில் 3y இருக்குது, ஒய் இருக்க பிளேஸில் 5z இருக்குது இல்லையா? ஸோ 3y ஹோல் கியூப் ப்ளஸ் 5z ஹோல் கியூப் இஸ் ஈக்குவல் டு, இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இருக்கு இல்லையா? இதில் அப்ளை பண்ணி நம்ம சால்வ் பண்ணணும். எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஓகேவா? இப்போ எக்ஸ் இருக்க இடத்துல 3y இருக்குது, ஒய் இருக்க பிளேஸில் 5z இருக்குது. ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் ஃபர்ஸ்ட் டேர்ம் எக்ஸ் ப்ளஸ் ஒய் வருதா? அப்போது எக்ஸுக்கு 3y ப்ளஸ் ஒய்க்கு வந்து 5z சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா? இன்டூ நெக்ஸ்ட் என்ன இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இருக்கா? அப்போ எக்ஸ் ஸ்கொயருக்கு நம்ம 3y ஹோல் ஸ்கொயர் எழுதணும், மைனஸ் எக்ஸ் ஒய்க்கு 3y இன்டூ 5z எழுதணும், ப்ளஸ் ஒய் ஸ்கொயருக்கு நம்ம 5z ஹோல் ஸ்கொயர் எழுதணும். ஓகேவா? ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணலாம். 3y ப்ளஸ் 5z இன்டூ, இப்போது 3y ஹோல் ஸ்கொயர் என்னென்னு எழுதிடலாம்? 3y இன்டூ 3y வந்து நமக்கு 9y ஸ்கொயர்னு வருமா? ஓகே. நெக்ஸ்ட்டு மைனஸ் 3y இன்டூ 5z கான்ஸ்டண்ட்டை மல்டிப்ளை பண்ணிடலாம். 3 இன்டூ 5 15 வருமா? 15yz. ஓகேவா? ப்ளஸ் நெக்ஸ்ட்டு 5z ஹோல் ஸ்கொயர், அப்போது 25z ஸ்கொயர்னு வரும். அவ்வளோதான். புரியுதா? ஸோ நம்ம கிவன் சம்மை எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் ஃபார்மில் எழுதிக்கணும். எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு இருக்கு இல்லையா? இதில் வந்து நம்ம எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணணும். ஓகேவா? ஸோ நம்ம 27 ஒய் கியூப் ப்ளஸ் 125 ஜெட் கியூபை ஃபேக்டரைஸ் பண்ணால் we will get 3y plus 5z into 9y square minus 15yz plus 25z square. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் ஒன் சால்வ் பண்ணலாமா? நெக்ஸ்ட் ஒன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 64m cube minus 343n cube கொடுத்துருக்காங்களா? இதுக்கு செகண்டாக ஒரு ஈக்குவேஷன் வெரிஃபை பண்ணோம் இல்லையா? என்ன வெரிஃபை பண்ணோம்? x cube minus y cube is equal to x minus y into x square plus xy plus y square னு வெரிஃபை பண்ணோம் இல்லையா?
இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ 64m cube minus 343n cube நம்ம எப்படி எழுதலாம்? This is equal to 4m whole cube எழுதிக்கலாமா? minus 343n cube நம்ம 7n whole cube எழுதிக்கலாம். ஓகேவா? அப்போ நம்ம x cube minus y cube ஃபார்முக்கு கொண்டு வந்துட்டோமா? ஸோ 4m whole cube minus 7n whole cube is equal to இப்போ x cube minus y cubeல RHSல first expression x minus y இருக்கா? அப்போ நம்ம xக்கு பதிலா 4m substitute பண்ணணும், yக்கு வந்து 7n substitute பண்ணணும். ஓகேவா? into second expressionல x square plus xy plus y square இருக்கு. அப்போ x squareனா நம்ம 4m whole square எழுதணும் plus x into y. அப்போ xக்கு 4m, yக்கு வந்து 7n plus y squareனா 7n whole square. ஓகேவா? So this is equal to 4m minus 7n into 4m whole square na 4m into 4m நமக்கு 16m square னு வரும். ஓகேவா? plus 4m into 7n பண்ணணும். அப்போ 4 7s are 28m n வரும். ஓகேவா? plus 7n whole square na 7n into 7n வந்து நமக்கு 49n square னு வரும். புரியுதா? ஸோ நம்ம 64m cube minus 343n cube ஃபர்ஸ்ட் நம்ம x cube minus y cube ஃபார்மில் எழுதிக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த x cube minus y cubeோட ரைட் ஹேண்ட் சைடில் நமக்கு x minus y into x square plus xy plus y square இருக்கா? இதில் x and y வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணுறோம். ஓகேவா? 9th and 10th சம் எப்படி சால்வ் பண்ணணுன்ட்டு ஒரு ஐடியா இருக்கா? 9th சம்மில் நம்ம x cube plus y cube and x cube minus y cube அதோட ரைட் ஹேண்ட் சைடில் என்ன எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்களோ அதை வெரிஃபை பண்ணணும். 10th சம்மில் என்ன பண்ணணும்? இந்த x cube plus y cubeையும் x cube minus y cubeையும் யூஸ் பண்ணி given சம்மை சால்வ் பண்ணணும். புரியுதா? ஓகே. தேங்க்யூ சில்ட்ரன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.